பையன் கல்யாணம் ஆன ஒரே வாரத்துல மிலிட்ரிக்கு போயிடுறான். மிலிட்ரியில போய் போர்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மலையிலேருந்து கீழே விழுந்துடுறான். கீழே விழுகும்போது அந்த நேரம் அப்படியே நின்னுடுது. ஒரு விண்கல் வந்து இவன் விழுந்த இடத்துல விழுந்ததும் அந்த கால சுழலுக்குள்ள இவன் மாட்டிக்கிறான். அந்த கால சுழலை விட்டு இவன் வெளியில வரும்போது எல்லாமே மாறி இருக்கு. இவனுக்கு 30 வயசுல தான் இருக்கான். ஆனா 30 வருஷம் இங்க ஓடிட்டு இப்ப வருஷத்தை பார்த்தா 2021ன்னு இருக்கு. இந்த பையன் தன்னோட ஊருக்கு கிளம்புறான். தன்னோட ஊருக்கு வந்து தன்னோட ஃப்ரெண்டை பார்க்குறான். ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே வயசானவரா மாறி இருக்காரு. இப்ப தன்னோடக்கு நடந்தது எல்லாத்தையும் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். அவர் ஃப்ரெண்டும் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. முதல்ல போய் அந்த பையனை தன்னோட வீட்டை பார்க்க சொல்றாரு. இந்த பையனும் தன்னோட வீட்டுக்கு வந்து பார்த்தா இவர் மனைவி இவர் போட்டோவுக்கு மாலை போட்டு இவர் இறந்துட்டாருன்னு நினைச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப 30 வயசுல பார்த்த மனைவிக்கு 60 வயசு ஆயிடுது. இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். அவங்க பையன் இவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி திதி கொடுத்துக்கிட்டு இருக்கான். திதி கொடுத்து காக்காவெல்லாம் கூப்பிட்டு சாதம் வச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்ப தான் மனைவி கிட்ட எனக்கு நடந்தது எல்லாம் உண்மையும் சொல்றாரு. ஆனா அவங்க மனைவி இது எதையுமே நம்ப மாட்டாங்க. நம்பாம ரொம்பவே கோவப்பட்டு இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் எவ்வளவோ எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க மனைவிக்கே இதெல்லாம் புரிய வருது.